வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம், அத்தியாயம் 32, கடைசி அத்தியாயம். அதுவரை செயல்படாது இருந்த பவுலாம்பிகை மருத்துவமனை குழுவினர் அவசர கூட்டம் ஒன்றை கூட்டினர். தாராவின் இடத்தை சதானந்தம் தலைவராக இருந்து உதவ வேண்டும் என்று ஏகமனதாக கேட்டுக்கொண்டு அவரை தேர்ந்தெடுத்தனர். மூடி கிடந்த மருத்துவமனையை நல்லதொரு நாளில் ஆடம்பரமின்றி ஷேக் தாவூத் திறந்து வைத்தார். பழையபடி சண்முகம், வைத்தியநாதன், நர்ஸ் நவனிதம் யாவருமே பொறுப்புகளை ஏற்றனர். கூரை கட்டடத்தில் அரும்பாடுபட்டு சேமித்த பொருட்களை எல்லாம் பவுலாம்பிகை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். காவேரி ஆயா வேலையை ஏற்றுக்கொண்டாள். சதானந்தம் தன் இளைய மனைவியின் தவறான செயல்பாடுகளுக்கு ஈடு செய்வது போன்று தமது சொத்திலிருந்து மேலும் ஒரு கணிசமான தொகையை மருத்துவமனையின் முன்னேற்றத்திற்கு வழங்கினார். உடனடியாக கட்டடத்தில் பழுதாக்கிவிட்ட பாகங்களை செப்பனிட்டார். மின்விசை முன்போல் இயங்க தொடங்கியது. சண்முகம் அனுப்பிய கடிதத்தை கண்டு ஊருக்கு திரும்பிய காசுலிங்கமும் முருகேசனும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் வந்து தங்கள் முந்தைய வேலையிலேயே அமர்ந்தனர். சண்முகம் பழையபடியே வைத்தியருக்காக அளிக்கப்பட்ட அந்த வீட்டிலேயே தாயுடன் குடியேறினான். மருத்துவமனை முன்போல் எல்லா வசதிகளுடனும் இயங்க தொடங்கியது. டாக்டர் சண்முகம் அதன் தலைவராக மீண்டும் பதவியேற்றுவிட்டார் என்ற செய்தி வேகமாக பரவியதும் முன்போல் நோயாளிகள் கூட்டமும் பெருகத் தொடங்கிவிட்டது. சண்முகம், வைத்தியநாதன், நர்ஸ் நவனிதம் ஆகியோர் மூச்சுவிடக்கூட பொழுதின்றி வேலையில் மூழ்கிவிட்டனர். துன்பமான அனுபவங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த திருப்பம் சண்முகத்திற்கு மிகவும் பிடித்திருந்தது. தன் குழந்தையைப் போல தான் வளர்த்த மருத்துவமனை மூடப்பட்டு விட்டதே என்று மனம் புழுங்கிக் கொண்டு இருந்தான். அவன் இப்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் தொழிலில் ஈடுபட ஆரம்பித்து விட்டான். சதானந்தத்தின் வாழ்விலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. வளர்ந்து வரும் பேரனை மார்போடு அணைத்தபடி தோட்டத்திலே உலாவி மகிழ்ந்தார். மீதி பொழுதை போக்க பேரனை காரில் கூட்டிக் கொண்டு கோயில், கடை, தெரு என்று சுற்றி வந்தார். கார்த்தி தொடர்ந்து தன் ஆசிரியர் வேலையை பார்த்து வந்தான். அத்துடன் தனது மகனது சொத்தாகிவிட்ட நிலங்கள், செங்கல் சூளை ஆகியவற்றை கணிப்பதிலும் சண்முகத்துடன் கலந்து ஆலோசிப்பதிலுமாக பொழுதை நல்ல வழியில் செலுத்தி வந்தான். மோகனாவிற்கு இனிமையான வாழ்க்கை. அடிக்கடி அண்ணனது தனிமையை குறித்து கொஞ்சம் கலக்கமும் சஞ்சலமும் ஏற்படத்தான் செய்தன. அலைபாய்ந்து நிம்மதி என்று தவித்த பொன்மணிக்கு இதுவரை கண்டறியாத ஓர் இன்ப நிறைவு. கணவனுக்கு பணிவிடை செய்து மகிழ்ந்தாள். பேரனை அள்ளி கொஞ்சி இன்புற்றாள். கோயில் போய் வந்தாள். அடிக்கடி சம்பந்தி அமிர்தாமாலை கண்டு நலம் விசாரித்து அமைதியுற்றாள். எல்லோர் வாழ்விலும் இன்ப திருப்தி, இனிய திருப்பங்கள். ஆனால் சண்முகம் வேணியின் நினைவை நெஞ்சிலை புதைத்தபடி தன் கடமையை உயிர் மூச்சாக பணியாற்றினான். சில மாதங்கள் சென்றன. காயம் முழுவதும் குணமடைந்த மல்லிகாவை வாக்கு கொடுத்தது போல் பிளாஸ்டிக் சிகிச்சை முறைக்கு சென்னைக்கு அனுப்பி வைத்தான் சண்முகம். முகத்தின் விகாரம் மறைந்து அவளது முகத்தோற்றம் ஓரளவு சீரடைந்தது. தன் அத்தை மகளை கட்டி கொண்டு அவளும் திருச்சி சென்று விட்டாள். எத்தனை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து, எத்தனை பருவங்கள். காலம் மாறியது. விளையாட்டு போல் ஆண்டுகள் 4 ஓடிவிட்டன. இந்த இடைவெளியில் நர்ஸ் நவனிதா மிகவும் வயதானவள் போல் தளர்ந்து போய்விட்டாள். அவள் ஒருத்தியால் சமாளிக்க இயலாத அளவு வேலை பெருகி கொண்டே போனதுதான் காரணம். உதவிக்கு இன்னும் ஒரு நர்ஸ் அமர்த்த வேண்டும் என்ற நிர்வாக குழு தீர்மானித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் மாலை சண்முகம் அவசரமாக ஏவியது செய்து முடிக்க மருந்து நீர் நிரப்பிய பீங்கான் கிண்ணத்துடன் விரைந்த நவநீதம் காலிடறி படிக்கட்டில் உருண்டு விழுந்து விட்டாள். இடுப்பில் பலத்த அடி, காலிலும் முறையுடன் கட்டு போடப்பட்டு நோயாளிகளில் அவளும் ஒருத்தியாக கட்டிலில் கிடத்தப்பட்டாள். அன்று அவசரமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கேஸ் இருந்தது. தியேட்டரில் நர்ஸ் இல்லாது அது எப்படி சாத்தியமாகும்? சண்முகம் கவலையில் மூழ்கி போனான். அப்போதுதான் அவனுக்கு அந்த யோசனை வந்தது. முதல் நாள் அவன் தாயார் சொன்னதன் அரைக்குறை நினைவு. பானுமதி நர்ஸ் பயிற்சி பெற்று சில மாதங்கள் ஒரு தனியார் மருத்துவமனையில் தியேட்டர் நர்ஸாக பணிபுரிந்தாளாம். இப்போது அண்ணனுடன் கிராமத்திற்கே திரும்பிவிட்டு இருக்கிறாளாமே. வந்து 4-5 நாள் ஆகிறதாம். அம்மா பரிமாறிக்கொண்டே பேசினாள்.
மருத்துவமனையை சிறிது பொழுது வைத்தியநாதனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஸ்கூட்டரில் விரைந்தான் சண்முகம். கதவு திறந்து பானு அவனை கண்டு திகைத்து நின்று விட்டாள். 4 ஆண்டுகளில் அவன் எப்படி மாறிவிட்டான்? அனுதாபத்துடன் அவனை பார்த்தவளின் கண்களில் நீர் திரையிட்டது. அவளும் வெகுவாக மாறித்தான் இருந்தாள். லேசான சதைப்பிடிப்பு நிறைந்த நிமிர்ந்த முகம், தன்னம்பிக்கை நிறைந்த பார்வை, துடைத்துவிட்ட சிலை போல் வெளிர் நீல வாயில் சாலையில் பளிச்சென்று சுத்தமாக காணப்பட்டாள். முன்னைவிட பன்மடங்கு அழகாகவே இருந்தாள். வாங்க உட்காருங்க. சிதம்பரம் ஓடி வந்து அன்போடு உபசரித்தான். உட்கார நேரமில்லை. உங்ககிட்ட ஓர் உதவி நாடி ஓடி வந்திருக்கிறேன். மிக அவசரம். சொல்லுங்கள், காத்திருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் ஒரு அவசரம் ஆப்ரேஷன் கேஸ். உதவி செய்கிற நர்ஸ் அம்மாவுக்கு முடியாமல் போயிட்டது. உங்கள் தங்கச்சியை அனுப்பி வைக்க முடியுமானால் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு தயங்கினான் சண்முகம். சிதம்பரம் மறுபேச்சென்று தங்கையை உடனடியாக அனுப்பி வைத்தான். ஆபரேஷன் தியேட்டரில் அறுவை சிகிச்சையில் அவள் செய்த உதவியைக் கண்டு சண்முகம் அயர்ந்து போனான். உண்மையாகவே பானு நல்ல பயிற்சி பெற்ற நர்ஸாக திரும்பி வந்திருக்கிறாள். அவனால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. எப்படியாவது சிதம்பரத்திடம் பேசி அவளை பவளாம்பிகை மருத்துவமனையில் வேலைக்கு அமர்த்திவிட்டாள். 1 மாத காலம் நர்ஸ் நவநீதத்திற்கு பதிலாக பானுவே அங்கு பணிபுரிந்து வந்தாள். ஒரு நாள் அவள் வரவில்லை. பதில் அவனை காண சிதம்பரம் தான் வந்தான். வந்தவன் உடனடியாக பேசிவிட்டான். டாக்டர் சண்முகம், பானுவுக்கு இந்த ஆஸ்பத்திரியிலே வேலை செய்கிறது மிகவும் பிடிச்ச விஷயம்தான். எனக்கும் திருப்தி தான். ஆனால் எங்கள் உறவுக்காரங்க வேறு விதமாக பேசிக்கிறாங்க. அதனால் பானு இனிமேற்பட்டு இங்கே வர கூசுகிறாள். நான் என்ன செய்யட்டும்? சண்முகம் திகைத்தான். நல்ல திறமைசாலி. பானு துடிப்பு நிறைந்த இளம் நர்ஸ். அவர்களது மருத்துவமனைக்கு தேவையானவள். இப்போது இப்படி ஒரு முட்டுக்கட்டையா? சிதம்பரம் கூறியதை கேட்டு அவன் கோபத்தால் முகம் சிவந்தான். இதற்கு என்ன வழி? சிந்தித்தான். சில நாள் இதே சிந்தனையாக இருந்தான். அன்று காலை அவன் பவளநாதர் கோயிலில் இருந்து ஸ்கூட்டரில் நேரே சிதம்பரத்தின் வீட்டிற்கு வந்தான். வாயில் திண்ணையில் இருந்து இறங்கி வந்த சிதம்பரம் வியப்புடன் அவனை வரவேற்றான். சண்முகம் உள்ளே வந்து அமர்ந்ததும் எடுப்பிலே கேட்டுவிட்டான். உங்கள் உறவுக்காரங்க ஊரார் யாரும் எதுவும் சொல்லாத வகையில் நான் ஒரு காரியம் செய்ய முன் வந்திருக்கிறேன். உங்களுக்கும் மறுப்பில்லாட்டி உங்கள் தங்கை பானுவை நான் என் மனைவியாக்கிக் கொள்கிறேன். என்ன சொல்றீங்க? சிதம்பரத்தால் தன்னையே நம்ப முடியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு நான் தொழுக்க அவன் எழுந்து சண்முகத்தின் கரத்தை பற்றி கொண்டான். டாக்டர், எனக்கு என்ன சொல்றதுனே விளங்கலை. கலங்கிய கண்களுடன் பேச முடியாது தடுமாறினான். பானுவிடமும் ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன். அனுமதிப்பீங்களா? சண்முகம் அமைதியாக கேட்டான். அதுக்கு என்ன? இதோ தங்கச்சியை கூப்பிடுகிறேன். ஒரே எட்டில் உள்ளே ஓடினான் அண்ணன். கூடத்திலே அவர்கள் இருவரும் தனியாக அமர்ந்து இருந்தனர். ஏற்கனவே அண்ணன் விஷயத்தை விளக்கிவிட்டதால் முகம் சிவந்து இன்ப உணர்வில் நெஞ்சு பதைக்க பானு தரையை பார்த்தபடி இருந்தாள். பானு, இதை காதல் என்றோ கட்டுக்கடங்கான ஆசை என்றோ சொல்லி உன்னை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. நர்ஸ் பயிற்சி பெற்று திறமையான பெண் என்று உன்னை கண்டு நான் வியக்கிறேன். அந்த திறமை பவளாம்பிகை மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளியவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன். நான் மனைவியை இழந்தவன், நீயும் தனியாக விட்டவள். இருவரும் இளவயதுக்காரர்கள். இணைந்து வேலை செய்தால் பார்ப்பவர்கள் மனத்திலே தவறான எண்ணங்கள் ஏற்படலாம். என்னால் உன் பெயருக்கு மாசு வரக்கூடாது. அதனால் உன்னை மறந்து உனக்கு பாதுகாவலனாக இருக்க நினைக்கிறேன். உன் விருப்பம்? கண்களில் பொங்கிய நீரை அவள் மெல்ல துடைத்தாள். உங்கள் மனதை திறந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிட்டீங்க. இடிபாடுகளிலிருந்து என்னை விடுவிச்சு சிகிச்சை செய்தீங்களே, அன்று அந்த மயக்கத்தில் இருந்து தெளிந்த முதலாக உங்களை பார்த்தேனே, அப்போதே நான் உங்களை தெய்வமாக மதித்து நேசிக்க தொடங்கினேன். வாழ்வே நாசமாக்கிவிட்டது என்ற துயரத்திலே தொய்ந்து கிடந்த எனக்கு நல்வழி காட்டிய ஆசிரியர் நீங்கள். மிக உயர்வாக மதிக்கிறேன். என்னை பொறுத்தவரை நீங்கள்தான் என் தெய்வம். எல்லாமே. இதுக்கு மேலே எனக்கு விளக்க முடியாது. அவள் விம்மினாள். வானு, துயரத்திலே சிதைந்து போனவன் நான். ஒருவேளை உனது பொறுமையும் அன்பும் என்னை குணமாக்கிடலாம். நமக்கும் ஒரு வருங்காலம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுவரை என் கூட மருத்துவமனையில் துணையாக இருக்க நீ வர வேணும்.
வாழ்க்கை துணையா நான் வர சம்மதிக்கிறேன். செய்தி கேட்ட அமிர்தமால் அகமகிழ்ந்தாள். எப்படியோ மகன் மாறி விட்டானே, அதுவே போதும் என்ற ஆறுதல் அவளுக்கு. சில தினங்களுக்கு பின்னர் சதானந்தத்தின் வீட்டு தோட்டத்தில் அமைந்திருந்த பெரும் கொட்டகையில் ஊரார் கூடி நிற்க நண்பர், பெரியோர், உற்றார் உறவினர் முன்னிலையில் சண்முகம் பானு திருமணம் இனிதே நிறைவேறியது. அன்று மாலையே பெரிய அளவில் ஒரு வரவேற்பிற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் சதானந்தம். ஷேக் தாவூத் மகிழ்ச்சியில் திளைத்தார். சண்முகத்திற்கு கால் கிட்டு போட்டாயிற்று. இனி அந்த கிராமத்தை விட்டு எங்கும் நகரமாட்டானே. காவேரியின் இன்னிசை கச்சேரி வரவேற்பில் யாவரையும் குதூகலிக்க செய்தது. இரவு விருந்துக்கு பின் சதானந்த மாப்பிள்ளைக்கு வழங்கிய புதிய ஃபியட் காரில் மணமக்கள் தேர்நிலவிற்கு ஊட்டிக்கு ஒரு வாரம் போய் வர வேண்டியது என்று பெரியவர்கள் திட்டமிட்டனர். சந்தன பொட்டிட்டு பூமாலை சூடி புது மணப்பெண்ணாக பந்தலுக்கு வெளியே கார் தயாராக நின்றது. பெண்ணும் மாப்பிள்ளை சாப்பிட உட்கார்ந்தனர். இன்னும் கொஞ்சம் பாயாசம் ஊத்து மாப்பிள்ளைக்கு, ஷேக் தாவூத் உரத்த குரலில் உற்சாகமாக கத்தியபடி வளைய வந்தபோது தனிகை ஓடி வந்து ஒரு துண்டு கடிதத்தை சண்முகத்திடம் கொடுத்தான். அவசர கேஸ் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. உடனடியாக அறுவை சிகிச்சை தேவை. டாக்டர் வைத்தியநாதனிடமிருந்து வந்த தகவல் அது. பாயாசத்தை ஒரே வாயாக அள்ளி பருகினான் சண்முகம். நண்பர்களே, மன்னிக்கணும். அவசரமாக ஓர் உயிரை காப்பாற்ற நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேணும். நீங்கள் எல்லோரும் இருந்து சாப்பிட்டுவிட்டு கச்சேரியையும் கேட்டு மகிழ்ந்துவிட்டு போகலாம். எல்லோருக்கும் நன்றி. வேகமாக கையை கழுவினான். நர்ஸ், தேட்டர் தயாரிக்கணும், கிளம்பு என்ற போது பானு உடனே புறப்பட்டு விட்டாள். காரை வேகமாக மருத்துவமனைக்கு ஓட்டிய சண்முகம் அவள் பக்கம் திரும்பினான். பானு, நீ என் தொழிலுக்கு எத்தனை பெரிய துணை தெரியுமா? உணர்ச்சி பொங்க கேட்டான். நீங்கள் என் வாழ்க்கைக்கு எத்தனை பெரும் துணையாக அமைஞ்சிருக்கீங்க. காலம் முழுவதும் உங்கள் தொழிலுக்கு உற்ற துணையாக இருந்து உதவ நான் கடமைப்பட்டு இருக்கேன். ஒரு வழியில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் கொடுத்து வச்சவள். நெஞ்சம் நெகிழ்ந்து போனான் சண்முகம். இடக்கையால் அவள் தோலை தொட்டு அழுத்தினான். அவள் தன் முகத்தை செல்லமாக அவன் தோல் மீது பதித்து கொண்டாள். கார் வேகமாக மருத்துவமனைக்கு விரைந்தது. இத்துடன் இதோ ஒரு இதயம் கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.